நமஸ்தே. நான் உங்க வித்யாஜி. இப்போ வந்து நம்ம மத்தியமா பார்ட் 4ல 4வது चैप्टर मौन ही मंत्र और क्वेश्चन आंसर्स பார்க்கலாம். निम्नलिखित प्रश्नों का उत्तर लिखिए. शिवप्पा और गौरी का घर नरक सा क्यों बना? நரகமா ஏன் மாறுச்சுன்னு கேட்குறாங்க. சிவப்பா और கௌரியோட வீடு. சிவப்பா और गौरी दोनों गरम स्वभाव के थे. ரெண்டு பேரும் கோவம் படுறவங்களா இருந்தாங்க. दोनों हमेशा लड़ते थे. எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே. अक्सर पति पत्नी पर हाथ उठाते हाथ भी उठाते थे. எப்போ பாரு ஹஸ்பண்டு ஒய்ஃபை அடிப்பாங்க. இன் காரணம் சே உன்கா கர் நரக்ஸா பன் கயே. இந்த காரணங்களால் அவங்களோட வீடு வந்து நரகமாக மாறிடுச்சுன்றாங்க. சாது நே கௌரி கோ கவுன்சா உபாய் பத்தாயா. என்ன உபாயம் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க அந்த சாமியார். साधु ने गौरी के हाथ में चावल के दानों से भरी एक बोतल दी और कहा कि जब उसके पति गुस्से में आकर बातें करते हैं तब चावल के दानों को मुंह में डाल लेना है. சாமியார் வந்து கௌரி கையில் ஒரு चावल की दाने की भरी एक बोतल அரிசி நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் கொடுத்தாங்க. பாட்டில் தி அவர் கஹாக்கி அப்புறம் சொன்னார். கோவம் வரும்போது இதை எடுத்து வாயில் போட்டுட்டு மென்னுட்டு இருக்க சொல்கிறாரு. வாயில் போட்டு மெல்ல சொல்கிறாரு. சிவப்பா அவர் கௌரி காகர் கேசா ஸ்வர்க் பனா. எப்படி சிவப்பா கௌரி வீடு வந்து ஸ்வர்க்கமாக மாறிச்சுங்கிறாங்க. கௌரி நே சாது கி பாத்தோ கா அனுசாரன் கியா. ஃபாலோ பண்ணார். பேச்சுக்களை வந்து ஃபாலோ பண்ணாங்க. पति जब गुस्से में आकर गालियाँ देते तो गौरी चावल के दानों को मुंह में डालकर चुप रहने लगे. எப்போ வந்து கோவமாக பேச ஆரம்பிக்கிறாரோ அப்புறம் வாயில் வந்து அரிசியை போட்டுட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. தீரே தீரே சிவப்பா கா ருதை பதல்னே லகா. கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பாவோட மனசு வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. கர் மே சாந்தி ஹுயி और घर स्वर्ग बन गया. வீட்டில் வந்து அமைதி நிலவுச்சு. அப்புறமா வீடு வந்து ஸ்வர்க்கமாக மாறிடுச்சுன்றாங்க. मौन ही मंत्र है नामक कहानी की सीख क्या है? कविதை ஸ்டோரியோட मॉरल என்னன்னு கேட்குறாங்க. मौन ही मंत्र है नामक कहानी की सीख है मौन रहने से अनेक परेशानियाँ दूर हो जाती है. மௌனி மந்திரம்னா அமைதியாக இருக்கிறது தொட்டு இந்த மௌனமாக இருந்தாலே நிறைய பிரச்சனைங்க வந்து தூரம் போயிடும்ன்றாங்க, சரியாயிடும்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம். சதுராத்மி. இதனோட இந்த சாப்டரோட क्वेश्चन आंसर्स பார்க்கலாம். निम्नलिखित प्रश्नों का उत्तर लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. चतुर आदमी से ज्येष्ठा देवी ने क्या कहा? चतुर आदमिயை பார்த்துட்டு திறமையான மனுஷங்கிட்ட ज्येष्ठा देवी வந்து என்ன கேட்குறாங்கன்றாங்க. ज्येष्ठा देवी ने चतुर आदमी से कहा मैं ज्येष्ठा देवी हूँ और यह मेरी बहन लक्ष्मी देवी. நான் ज्येष्ठा देवी, இது என்னோட தங்கச்சி லக்ஷ்மி தேவி है. मैं कहती हूँ कि मैं ही इससे अधिक सुंदर हूँ. நான் தான் இவளை விட ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க. லேக்கின் இஸ்கா கஹனா ஹே கி யஹி சுந்தர் ஹே. ஆனால் இவ சொல்கிறது வந்து நான் தான் அழகாக இருக்கேன். ஆப்கோ ஹி ஹமாரி ஜகடே கா ஃபைசலா கர்னா ஹோகா. எங்களை ரெண்டு பேரோட சண்டையை நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்கிறாங்க. चतुर आदमी ने से लक्ष्मी देवी ने क्या कहा? चतुर आदमी கிட்ட लक्ष्मी देवी என்ன சொன்னாங்க? लक्ष्मी देवी ने कहा अब बताइए हम में से कौन अधिक सुंदर है. ரெண்டு பேருக்குள்ள யார் ரொம்ப அழகாக இருக்கான்னு கேட்குறாங்க. चतुर आदमी का उत्तर क्या था? चतुर आदमी ने कहा आप दोनों ही सुंदर है. ரெண்டு பேருமே அழகாக இருக்கீங்க. ज्येष्ठा देवी जाते समय अधिक सुंदर है. போகும்போது ज्येष्ठा देवी ரொம்ப அழகாக இருக்காங்க. और लक्ष्मी देवी आते समय अधिक सुंदर है. लक्ष्मी देवी வந்து வரும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க. चतुर आदमी ने अंत में क्या वर मांगा? கடைசியில் வந்து என்ன வரத்தை கேட்டாங்க? आदमी ने वर मांगा जब तक मैं और मेरे वंश के लोग इस दुनिया में रहेंगे. அந்த மனுஷன்
திறமசாலி மனுஷன் வந்து கேட்குறான், எது வரைக்கும் நானும் என்னோட வம்சமும் இந்த உலகத்தில் வாழுதோ, तब तक लक्ष्मी देवी का कृपा कटाक्ष सदा मुझ पर और मेरे वंश पर होना चाहिए. லக்ஷ்மி தேவியோட கிருபை வந்து என் மேலேயும் என்னோட வம்சத்து மேலேயும் கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கணும்னு கேட்குறாரு. இப்போ நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். சூக்கே சந்திரே, அதனோட क्वेश्चन ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாपूजी, இதில் வந்து பாपूजी ने किसके लिए अनशन किया, யாருக்காக வந்து அன்ஷான் போராட்டம் நடத்தினாரு. बापूजी ने हरिजन उद्धार के लिए अनशन किया. बापूजी ஹரிஜன் கீழ்ஜாதி ஜனங்களுக்காக போராட்டம் நடத்தினாரு. ஹரிஜன் லட்கே கா நாம் கியா தா, ஹரிஜன் கீழ்ஜாதி ஜனங்களுக்கு ஹரிஜன்ட்டு பாपूजी காந்திஜி வந்து பேர் வச்சிருந்தாரு. ஹரிஜன் லட்கே கா நாம் கியா ஹே, ஹரிஜன் லட்கே அந்த பையனோட பேர் என்ன? ஹரிஜன் லட்கே கா நாம் விட்டோபா ஹே, ஹரிஜன் பையனோட பேர் வந்து விட்டோபா. विटोबा ने 1 रुपये में कितने संतरे खरीदे, ஒரு ரூபாயில் எவ்வளோ ஆரஞ்சஸ் வாங்கினான்னு கேட்குறாங்க. संतराना ஆரஞ்சு. विटोबा ने 1 रुपये में 4 सूखे संतरे खरीदे, 6 காஞ்சி போன ஆரஞ்சை வாங்கினா. बापूजी ने किसके संतरे से उपवास तोड़ा, யார் எடுத்துகிட்டு வந்த ஆரஞ்சில் தன்னோட விரதத்தை முடிச்சாருன்னு கேட்குறாங்க. बापूजी ने विटोबा के लाए संतरे से व्रत तोड़ा, விட்டோபா எடுத்துகிட்டு வந்தால் ஆரஞ்சில் தான் அவரோட விரதத்தை முடிச்சாருன்றாங்க. सूखे संतरेவோட सारांश சின்னதாக ஒரு ஸ்டோரி. बापूजी ने एक बार हरिजन उद्धार के लिए अनशन किए थे. डाउन ट्रॉडन पीपल काக போராட்டம் நடத்தினார். उपवास करते समय उन्होंने हरिजन लड़के से कहा कि वे उसके लाए संतरे से ही व्रत तोड़ेंगे. ஹரிஜன் பையன்கிட்ட சொல்கிறாங்க, நீ எடுத்துகிட்டு வர ஆரஞ்சில் தான் நான் வந்து என்னோட விரதத்தை முடிப்பேன்னுவான். विटोबा किसी से यह बात कहता था तो वह हंसने लगता था. யார்கிட்டனா இந்த பேச்சு சொன்னால் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். पर वह तान कर बोला कि बापू मेरे ही संतरे का रस पिएगा, बापू நான் எடுத்துகிட்டு வந்த ஆரஞ்சில் தான் விரதத்தை முடிப்பாருன்ட்டு. वहाँ हरिजन बालक विटोबा उसी दिन से पैसे इकट्ठे करने और मेहनत करके 1 रुपया बचाया. அன்னிலேருந்து அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து 1 ரூபாவை சேர்த்து வச்சான். उसने सोचा कि 4 संतरे मिल जाएंगे, அவன் யோசிச்சான் 4 ஆரஞ்சு 1 ரூபாய்க்கு வந்துடும்னு. काफ़ी होगा, बड़े बड़े ताजे संतरे, பெரிய பெரிய ஆரஞ்சஸ் வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சஸ் வந்து महंगा காஸ்ட்லியாக இருந்துச்சு. विटोबा को पहली बार अपनी गरीबी पर दुख, फर्स्ट टाइम அவனோட ஏழ்மையில் துக்கமாச்சு. वहाँ एक गरीब फल वाले के पास गया, ஒரு ஏழை பழ கடைக்கு போகிறான். फल वाले ने अपने छोटे छोटे सूखे संतरे दिखाकर कहा कि ये 4 संतरे 1 रुपये है, இந்த 4 ஆரஞ்சு 1 ரூபான்றாங்க. विटोबा ने खुश होकर சந்தோஷம் அடைஞ்சு संतरे लिए और जल्दी जाने लगा. காஞ்சி போன ஆரஞ்சு 4மே 1 ரூபான்னு சொன்ன உடனே அதை வாங்கிட்டு ஓடுறான். बापूजी ने व्रत तोड़ने का समय हो रहा था, व्रतத்தை முடிக்கக்கூடிய ஒரு டைம் வந்துச்சு. सब लोग उनकी जीवन की रक्षा के लिए प्रार्थना कर रहे थे, அவங்க வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக வேண்டுதல் வச்சாங்க. बड़े बड़े लोगों ने अपने संतरों से बापू के व्रत तोड़वाने के लिए टोकरे भर कर संतरे लाए थे. அங்கங்கே கூடக்கூடிய ஆரஞ்சஸ் வச்சுருந்தாங்க அவரோட விரதத்தை முடிக்கும் போது. पर बापूजी ने कहा कि विटोबा के लाए संतरे से ही व्रत तोड़ाங்க. ஆனால் பாपूजी சொன்னார், விட்டோபா எடுத்துகிட்டு வர ஆரஞ்சில் தான் நான் என்னோட விரதத்தை முடிப்பேன்வாங்க. विटोबा
कि खोज होने लगी, தேட ஆரம்பிச்சாங்க விட்டோபாவை. விட்டோபா दौड़कर आया और एक सूखे संतरे बापूजी को भेंट कर ஓடி வந்து ஒரு காஞ்சு போன ஆரஞ்சு வந்து எடுத்துட்டு வந்து பாபுஜி காந்திஜிக்கு வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. உசி सूखे संतरे का रस पीकर संसार के அந்த காஞ்சு போன ஆரஞ்சுல இருக்கிற ஜூஸை பிடிச்சி தான் சன்சார் கே சப்சே படா மகாபுருஷ் உபவாஸ் தோடா. உலகத்தில் இருக்கிற பெரிய மனுஷன் வந்து காந்திஜி விட்டோபா எடுத்துகிட்டு வந்த ஆரஞ்சு காஞ்சி போனால் ஆரஞ்சில் இருந்த ஜூஸை குடிச்சு தான் தன்னோட உபவாசத்தை முடித்தாருன்னு சொல்லி இந்த கதையில் இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.